அமீர்கிட்ட ஒரே ரெண்டு எவிடன்ஸ் என்னன்னா, அவர் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை 2 கம்பெனி பதிவு பண்ணிட்டார். 2 கம்பெனிலையும் அமீர் ஸ்லீப்பிங் பார்ட்னர். 11 மணி நேரம் 10க்கு மேற்பட்ட அதிகாரிகள் நீங்கள் மாறி 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 ஒரு கேள்வியை கேட்டு முடிப்பதற்குள் இன்னொருத்தர் கேள்வி கேட்பார். நீங்கள் அவரை சிறையிலிருந்து வெளியில் எடுத்து 2 பேரையும் நேராக உட்கார வச்சு பேச போகிறாங்க. இந்த தொழிலுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் திரைப்பட இயக்குனர், கரெக்ட், தயாரிப்பாளர், உங்களுக்கு இந்த அவருடைய நிறுவனங்களில் அப்போ நீங்கள் பங்குதாரராகவும் பங்குதாரராக போட்டிருக்காங்க. பணம் கொடுத்தீங்களா? மக்களோட கருத்து பாத்தீங்கன்னா உதயநிதியோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் ஜாஃபர் சாதிக் வந்து இவ்வளோ சுதந்திரமா நடமாடிக்கிட்டு இருந்தாரு, இவ்வளோ தைரியமா பகிரங்கமா இந்த தொழிலை செஞ்சாருன்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்றாங்களே சார். இல்லைம்மா, இந்த வழக்கில் தொடர்பு உடையவர்களை நீங்கள் எவிடன்ஸ் படி ஜாபர் சாதிக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய்க்கு ஓட்டு போட இருக்கான், 1000 ரூபாய்க்கு ஓட்டு போட்டிருக்கான், அரசியலே தெரியாம அரசியல் பேசுறவர் இருக்கா? வணக்கம் மக்களே, இந்திய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் தமிழா பாண்டி சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நம்ம அமீர் பத்தி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு வந்திருக்கோம் சார். அதாவது வந்து ப்ரொடியூசர் ஜாஃபர் சாதிக்கோட இந்த குற்ற செயல்ல வந்து எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அமீர் அவரோட கருத்தை வந்து பகிரங்கமா தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? இல்லை, டெல்லி நார்கோட்டிக்ஸ் அதிகாரிகள் சம்மன் அனுப்பி, இது ஒரு முஸ்லீம்களுக்கு மிக முக்கியமான ரமலான் மாதம், நோன்பு மாதம், நீங்கள் விரதம் இருக்கணும், விரதம் இருக்கக்கூடிய மாதம். இதில் அந்த அவர்கள் அனுப்பிய அந்த சம்மனை பெற்றுக்கொண்டு அதே தேதியில் போய் ஆஜராயிருக்கார் டெல்லியில். நீங்கள் கால அவகாசம் கேட்கல, கரெக்ட், போயிருக்கார். 11 மணி நேரம் 10க்கு மேற்பட்ட அதிகாரிகள் நீங்கள் மாறி 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 இவர் கேள்வியை கேட்டு முடிப்பதற்குள் இன்னொருத்தர் கேள்வி கேட்பார். எப்படின்னா நீங்கள் யோசிச்சு திட்டமிட்டுலாம் சொல்ல முடியாது, செத்தம் மாட்டினா யதார்த்தத்தை தான் சொல்ல முடியும். அப்போ இதுதான் சிபிஐ அதிகாரிகள், நார்கோட்டிக்ஸ் அதிகாரிகள் இப்படி விசாரணை ஸ்டைல அப்படித்தான். அப்போ அதன்படி 11 மணி நேரம் என்பது அதிகபட்சம். அதை அவர் எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமின்றி அமீர் அந்த அதிகாரிகளுக்கு, நார்கோட்டிக்ஸ் அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தியிருக்கார். தெளிவுபடுத்திய பிறகு மீண்டும் ரமலான் முடிந்த பிறகு நான் மீண்டும் நீங்கள் விசாரணைக்கு வரணும்னா நான் வரேன்ட்டு வந்திருக்காரு. அப்போ நீங்கள் அவரை சிறையிலிருந்து வெளியில் எடுத்து 2 பேரையும் நேராக உட்கார வச்சு பேச போகிறார்கள். அடுத்த கட்டம் 1 to 1. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதிகாரி நிறைய உட்காந்துருப்பாங்க. ஒரு கேள்வியை கேட்பாரு. இந்த கேள்விகிட்ட அமீர்கிட்ட கேட்பார். அமீரை வைத்து கொண்டே ஜாபர் சாதிகிட்ட கேட்பாங்க. ஜாபர் சாதிகிட்ட வச்சு 2 பேர்ட்டையும் கேட்பாங்க. ஒரே பதிலாக மாறி மாறி சொல்கிறாங்களா? இப்படி பல விசாரணை வளையத்துக்குள்ள ஜாபர் சாதிக்கும் அமீர்கிட்ட ஒரே 2 எவிடன்ஸ் என்னன்னா, அவர் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை 2 கம்பெனி பதிவு பண்ணியிருக்கார். 2 கம்பெனிலையும் அமீர் ஸ்லீப்பிங் பார்ட்னர். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த தொழிலுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க திரைப்பட இயக்குனர், கரெக்ட், தயாரிப்பாளர், உங்களுக்கு இந்த அவருடைய நிறுவனங்கள்ல அப்போ நீங்க பங்குதாரராகவும் பங்குதாரராக போட்டிருக்காங்க. பணம் கொடுத்தீங்களா? எத்தனை லட்சம் கொடுத்தீங்க? எத்தனை உங்களுக்கு பணம் வருமானம் வந்து உங்களுக்கு எத்தனை பணம் திருப்பி நீங்கள் வாங்கியிருக்கீங்க? இது போன்ற கேள்விகள் தான் அமீர்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. அமீரை பொறுத்த வரைக்கும் அமீர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு திரைப்பட இயக்குனர். ஆமாம், இறைவன் மிகப்பெரியவன், பாசவளை, மங்கை, இப்படி 3 படம் எடுத்திருக்காரு.
இந்த படத்துக்கான உதவிகளை நான் செஞ்சனே தவிர எனக்கு இவருடைய பண வரவு எந்த வழியில வருது, பணம் என்ன, இவரை என்னுடைய கணிப்புப்படி அமீர் சொன்னது, இவர் ஒரு தொழிலதிபர், மீன் ஏற்றுமதியாளர், ரியல் எஸ்டேட் பண்றாரு, இப்படியான தொழில்களை தான் அவர் செய்யறாரு. எனக்கு அதை தாண்டி இவருடைய அந்த ட்ரக்ஸ் வியாபாரம் தெரியல. கரெக்ட். ஆக்சுவலா அமீரே பாத்தீங்கன்னா அவர் ரிப்பீட்டடா நிறைய விஷயத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஊடகம் தான் இவ்வளவு பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஊடகம் தான் தேவையில்லாம வந்து என்ன இந்த மாதிரி குற்றச்செயல்ல வந்து ஈடுபடுத்தி பேசி என்ன சர்ச்சையில சிக்க வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்களே, அதை பத்தி என்ன? உண்மை அதுதான். நீ இப்ப பத்திரிகைகள் எப்படி இருக்குன்னு கேட்டா, நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு விளம்பரம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை பத்தி ஆஹா ஓஹோன்னு எல்லா பத்திரிகையிலும் போடுவாங்க, தினத்தந்தி, தினமணி. ஆமா, அதே போல இப்ப ஊடகங்களுக்கு, அதாவது சேனலுக்கு, சேட்டலைட் சேனலுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா உங்களை பத்தி அதேதான். இப்போ இணையதளம் அப்படித்தான் வந்துருச்சு, யூடியூப் அப்படித்தான் வந்துருச்சு. ஆக்சுவலா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அமீர் மட்டும் இல்ல சார், பிசினஸ் மேனோட 2 பேர் வந்து அடிப்படுது. நீங்க சொல்ற மாதிரி அவங்களும் வந்து முஸ்லிம் தான். ஒருத்தர் பாத்தீங்கன்னா சையத் இப்ராஹிம், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அப்துல் புகாரின்னு சொல்றாங்க. சோ இவங்களும் வந்து முஸ்லிம்ஸ் தான். சோ இவங்களும் வந்து சம்மன் அனுப்பி இவங்களுக்கும் வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு இல்லையா சார்? இல்லம்மா, இந்த வழக்குல தொடர்பு உடையவர்களை நீங்க எவிடன்ஸ் படி ஜாபர் சாதி கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருப்பாங்க முன்கூட்டியே. மைதி அவர் ஜெயில தான் இருக்காரு, அவர் தேவையில்லை ஜெயில போட்டாங்க. நீங்க விசாரணைக்கு அவர் தேவைன்னா நீங்க விசாரணை வளையத்துல வச்சிருக்கணும். 1 வாரம் போலீஸ் கஸ்டடி, மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு மறுபடியும் போலீஸ் கஸ்டடி. இப்ப அவரோட நிலைமை என்ன சார்? ஜாஃபர் சாதிக்கோட நிலைமை சௌரியமா ஜெயில சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டு சௌரியமா இருப்பார். சட்ட விரோதிகளும் சமூக விரோதிகளும் அரசாங்க பணத்துல உடம்பை தயார்படுத்துவதற்கு அரசு கட்டி வைத்திருக்கும் ஓய்வு விடுதி, இதுதான் ஜெயில். ஜெயிலுக்கு வந்து அரசு பெரியார் சொல்ற டெஃபர்மேஷன். நல்லா இருக்கே, நல்லா இருக்கே சார். ஜெயிலுக்கு போய் எவனா திருந்தி வந்திருக்கானா? 26 கொலை, 32 கொள்ளை, 42 திருட்டு, 33 வழிப்பறி. ஆக்சுவலா டவுட் சார், நீங்க சொல்ற மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா கான்டாக்ட்ஸ் எல்லாம் அதிகமாயிடும் அப்படின்றாங்க. ஆமா, திருட்டு கான்டாக்ட்ஸ், முள்ளமாரி கான்டாக்ட்ஸ், பிட்பாக்கெட் கான்டாக்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துடும். அப்போ இது ஒரு உலகம், இது ஒரு உலகம். அந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் குற்றவாளிகள் இருக்காங்க, செகண்ட் கிளாஸ் குற்றவாளிகள், தேர்ட் கிளாஸ் குற்றவாளிகள். அமீர் கூட பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ இப்ப ரீசெண்டா வந்து விட்டுருக்காரு. அது மாதிரி அவருக்கும் இந்த தப்பான செயலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, எதுவா இருந்தாலும் நான் வந்து லீகலா ஃபேஸ் பண்ணிக்க தயார், எனக்கு எந்த அச்சமும் இல்லை, ஆண்டவன் என் பக்கம்னு சொல்லியிருக்காரு. இல்ல, அதுதான் உண்மை. ஏன்னா அமீருக்கு நீங்க வர்ற காசெல்லாம் போதை காசுன்னு தெரியாது. ஐயோ, இப்ப பழகுறவங்களே நம்ம பார்த்துதான் பழகணும். நீங்க உங்களுக்கு தேவையில்லாம ஏன் ஒரு ஆள் செலவு பண்றாரு, உங்களை ஏன் பார்ட்னரா சேர்த்துறாரு, உங்களுக்கு ஏன் தேவையான பொருளை வாங்கி கொடுக்குறாரு, அப்ப ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த நிலை. ஆனா ஒரு சில பேரோட கருத்து பகிரங்கமாவே சொல்றாங்களே சார் ஊடகத்துல, இதுக்கு வந்து அமீர் தான் இந்த குற்ற செயலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மைண்ட் பிளான் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்றாங்களே. அதாவது அமீரை பிடிக்காதவர்கள் இதான் நேரம்னு அமீரை போட்டு தாக்குறாங்க. இது வந்து சினிமா துறையில வடிவேல் சொல்வதை போலதான், கால் வச்ச இடமெல்லாம் கண்ணி வெடியா இருக்கு, வடிவேல் சொல்லுவார். அது போலதான் சினிமாவில் ஒருவரை மிக எளிதாக அகற்றுவதற்கு காத்திருப்பாங்க, வாய்ப்பு கிடைச்சா அவனை காலி பண்ணிடுவாங்க. இப்போ அமீர், சையத் இப்ராஹிம், அப்துல், அவங்களுக்கு எல்லாருக்குமே சமன் பேருக்கு இல்லையா சார்? இப்ப அதுக்கு அடுத்து யாருக்கெல்லாம் சமன் போகும்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? ஒரு சமனை நீங்க இதுல பெரிய வளைப்பு நிலை இல்லை, ஒரு 5 வருடம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா 5 பேர்கிட்ட விசாரிச்சா அவங்க யாராவது தொடர்பு இருக்கான்னு நான் சொல்லியிருப்பாங்க, அப்பவே அவங்களை அரெஸ்ட் பண்ணி தூக்கியிருக்கலாம், சொல்லியிருப்பாங்க. அப்ப இப்ப சொன்ன ஆள் யாருமே இதுல ஆதாரபூர்வமான எந்த எவிடன்ஸும் இல்லை. அதனாலதான் என்ன சம்மன்னா ஒரே நாள் 50 சம்மன் அனுப்பிச்சிருவாங்க. ஒரு சின்ன சந்தேகம் சார், இப்போ ஜாஃபர் சாதிக்கோட நண்பர் அமீர் நண்பரா இருக்கும் போதே வந்து இந்த அளவுக்கு கூட்டிட்டு போய் சம்மன் கொடுத்து விசாரிக்கிறாங்க, தப்பு இல்ல. அப்படி இருக்கும் போது ஜாஃபர் சாதிக் வந்து டிஎம்கே சார்ந்த ஒரு ஆள், நிறைய பணத்தை வந்து அங்க செலவும் பண்ணிருக்காங்க, அப்பப்போ பேச்சுகளும் அடிபட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் சார் அவங்களுக்கு எதுவும் சம்மன் போக மாட்டேங்குது டைரக்டா? இல்ல, அவங்க இந்த போதை வியாபாரத்தில் சம்பந்தம் உள்ளவர்கள் தான் சம்மன் அனுப்பிச்சு விசாரிக்கணும். அவங்களுக்கு
நீங்கள் 100 பேர் பணம் கொடுக்குறான், முதலமைச்சர் நிதி கொடுக்குறான், நிதி கொடுக்குறவுடைய பின்னணியெல்லாம் ஆராய முடியாது. மக்களோட கருத்து பாத்தீங்கன்னா உதயநிதியோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் ஜாஃபர் சாதிக் வந்து இவ்வளோ சுதந்திரமா நடமாடிக்கிட்டு இருந்தாரு, இவ்வளோ தைரியமா பகிரங்கமா இந்த தொழிலை செஞ்சாருன்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்றாங்களே சார். அவர்கள் பூரா மூளை மழுங்கி போன முனை மழுங்கி போன முட்டாள்கள். நார்கோட்டிக்ஸ் மாநில அரசாங்கத்து இல்லை. நீங்க ராணுவத்துக்கு உதயநிதி கட்டளையிட்டார் சொல்ல முடியுமா? அது எப்படி சார்? கப்பல் படைக்கு உதயநிதி கட்டளையிட்டார் சொல்ல முடியுமா? அதெல்லாம் முடியாது. மக்களோட ஒரு வெறுப்பு பேச்சுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல மனநோயாளிகள். உதயநிதி என்ன செல்வாக்கு பண்ணிட முடியும்? அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. முட்டாள்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுறவங்க இருக்கான், 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடுறவங்க இருக்கான், அரசியலே தெரியாம அரசியல் பேசுறவங்க இருக்கான். இதெல்லாம் பேசுவதற்கு நேரம் காலம் எல்லாம் விரயம், வேஸ்ட் ஆஃப் டைம். ரொம்ப அருமையாக பேசுனீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.